குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 1ஆம் நாள், தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது மாசி மாதம் 18ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்று சஷ்டி. அதோடு மட்டுமல்லாமல் சுப முகூர்த்தம். அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அர்ச்சனைகள் இல்லை, அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகளில் கலந்துட்டு வாங்க, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:28 மணிக்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் இன்று சிறப்பு. 1/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1/3/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சகோதரர் சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதரவு உதவிகள் கிடைக்கும். நீண்டகால சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடி வரலைன்னா இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடி வரும். திருமண வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் வீடு வாகனங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே சமயத்தில் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே சமயத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்குமான ரிஷபராசினியர்களே, உங்களுடைய கருத்துக்களுக்கு, உங்களுடைய செல்வாக்கு, உங்கள் சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். அதே போல் அரசு சார்ந்த விஷயங்களை உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் குழப்பங்கள், தெளிவில்லாமல் இருந்தால் இன்று ஒரு தெளிவான ஒரு முடிவு, மனத தைரியம் இன்று ஏற்படும். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு அகழ்வார்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள், மேலதிகாரியுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் தன வரவுகள் அதிகமாகும், சேமிப்புகள் உயரும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாகும். வியாபாரத்தில் நீங்கள் சில மாற்றங்கள் செய்வீங்க. அதன் மூலம் உங்களுக்கு வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நீண்ட நாளாக மனதில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் தேங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக போங்க. வண்டி வாகன யோகம், சொத்து சுகங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி போடக்கூடாது. வண்டி வாகனம் செல்லும்போது மிகவும் ஜாக்கிரதையாக போகணும். பெற்றோரிடமும் மற்ற கணவன் மனைவி இவர்களிடமும் நீங்கள் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் விட்டு கொடுத்து போனால் இன்றைக்கி உங்களுக்கு நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் வெளிநாடு பயணம் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் இன்றைக்கி கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலே சம்பள உயர்வு, பணி நிரந்தரம் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். அரசு விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சில திறமைகளை வெளிப்படுத்தும் போதும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் நண்பர்களுடன்
சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக இருக்கும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்காக கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு உழைப்பிற்கு உண்டான ஊதியங்கள், மனதிற்கு பிடித்த காரியங்கள் இன்றைக்கி நடக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்று நடைபெறும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கனிவான பேச்சு உங்களுக்கு வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு எடுத்து செல்லும். அனைவரிடத்திலும் பணிவு இருக்கணும். அதே போல் முடிவுகள் எடுப்பதற்கு முன் பெரியவருடைய ஆலோசனை கேட்கணும். அனுபவம் வாய்ந்தவருடைய ஆலோசனை கேட்பது மிகவும் நல்லது. ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு, வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களை மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வீடு மாற்றம், வேலை மாற்றம் எண்ணங்கள் அதிகரிக்கும். பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் வியாபார பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் பொறுமையாக இருக்கணும். உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக கண்டிப்பாக இருக்கணும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகரிக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் தேவையில்லாத விவாதங்களை வைத்துக்காதீங்க. ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட தயவுசெய்து இருக்கிற இடத்துல செய்யாதீங்க. மேலதிகாரிகள் ஆதரவு கிடைப்பதற்கு சற்று கடினமாக இருக்கின்ற நாளை பொறுத்த வரைக்கும் உறவினரிடத்தில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. ஒரு வியாபார அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சில காரியங்கள், முயற்சிகள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் சமுதாய பணி செய்பவர்களுக்கும் உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு இந்த நாள் சூப்பராக இருக்குது. லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இன்று குறைவதற்குண்டான வாய்ப்பு. உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் அடையும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே வரக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, அதே போல் உங்களுடைய நட்புகளுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். அதே போல் எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். பிரபலமானவருடைய சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துவீங்க. இதனால் சம்பள உயர்வு, பணி உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. புரிந்து கொள்ளுங்கள். மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு வெற்றி நிறைந்த நல்ல நாள். மனதில் இருந்து வந்த நீண்ட நாளாக கவலைகள்லாம் குறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படுங்க. அப்போ தான் வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட காலமாக இழுபறியான பணிகள் எல்லாமே இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார நிமித்தமான செயல்பாடுகளில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமை வேணும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்தது சிரமம். போட்டியாளர்களை சமாளிப்பது இன்று சிரமமாக இருக்கும். பொறுமையாக இருங்க. அப்போ தான் வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் சக ஊழியரிடத்தில் உங்களுக்கு மதிப்புகள், மரியாதைகள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பகைகள் மறைந்து ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிகளே விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சோர்வு அதிகமாக இருக்கும். எதிலுமே எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அதனால் தியானம் செய்வது மிகவும் நல்லது. குழந்தைகள் இடத்துல பொறுமையாக இருங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிடம் பொறுமையாக இருங்க. வேலை செய்யும் பொழுது பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. வண்டி வாகனங்கள் போது பொறுமையாக போங்க.
இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்லுங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு விவேகமாக போகும். மேலும் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதா இன்றும் கண்டிப்பாக தியானம் செய்யுங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி அளிக்காதீங்க. பிரார்த்தனைகள் ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்திக்கிறோம். அதில் மேலும் அன்னதானங்களும் செய்கிறோம். நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறப்பான முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இந்த நாள் உங்கள் அனைத்து ராசினியர்களுக்கும் மிக சிறந்த நாளாக நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.